கரண்ட் அக்கௌண்ட் வைப்பது ஹராமா? விளக்கம் கூறவும். அதே போல் ஒரு பேங்க்ல இருக்கும் தண்ணீரை அருந்துவது ஹராமா? பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் வைக்கிறது ஹராம் தாங்க. சாரி, எஸ்பிஐ அக்கௌண்ட் வைக்கிறது ஹராம். என்ன வட்டி வர்றதுனால வியாபாரத்துக்காண்டி நீ கரண்ட் அக்கௌண்ட் வைக்காம வியாபாரமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு 5000 ரூபாய்க்கு மேல நீங்க செக் இல்லாம டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. 5000 ரூபாய்க்குள்ள நீங்க கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஆர்பிஐ ரூல்ஸ் படி 5000க்கு மேல நீங்க செக் இல்லாம டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. அப்ப பேங்க் அக்கௌண்ட் வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு ஒரு கட்டாய கடமைங்கிறதுனால நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், தப்பு இல்ல. எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுக்க கூடாது, ஹராம் கூடாது. சரி, கரண்ட் அக்கௌண்ட் வைக்கிறது கூட நாம எப்படி வீட்டு பாதுகாப்புக்கு ஒரு நாய் வளர்க்குறோம், அந்த நாய் மடியில போட்டா கொஞ்சம் அந்த மாதிரிதான் நம்ம வீட்டு பாதுகாப்புக்கு ஒரு நாய் வைக்கிற மாதிரி நம்முடைய நாட்டு பாதுகாப்புக்கு நம்ம வியாபார பாதுகாப்புக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பேங்க்ல இருந்து வர பெனிஃபிட் அனுமதிக்கிறது, பேங்க்ல ஆயுத பூஜை கொண்டாடிருப்பான், அவங்க கஷ்டம், நீங்க எங்களுடைய ப்ரிஃபர் கஸ்டமர்ஸ் தாங்க, ஒரு கிலோ ஸ்வீட் கொடுப்பான், இவர் வாங்கி திண்டாருன்னா ஹராம். அது அவன் தர ஸ்வீட் வாங்கி திண்டாருன்னா ஹராமே. நாங்க புது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கிறோம், எங்களுடைய கஸ்டமர் எல்லாத்துக்கும் தர்றோம் அப்படின்னு சொல்லி அரை கிலோ ஸ்வீட் தருவான், வாங்கி திங்கிறது ஹராமே. எந்த அளவுக்குனா இங்க ஜிபி ரோட்ல HDFC பேங்க் இருக்குது, நம்முடைய மக்காப்பள்ளி அக்கௌண்ட், அழகிய அறக்கட்டளை அக்கௌண்ட், என்னுடைய பெர்சனல் அக்கௌண்ட், என்னுடைய கம்பெனி அக்கௌண்ட் எல்லாமே அந்த பேங்க்ல வச்சிருக்கோம். அதனால நமக்கு அங்க போனாலும் தனி மரியாதை. ஆனா என்னன்னு சொன்னா, எப்ப போனாலும் டீ கொண்டு பையன் வைப்பான், அந்த பேங்க் மேனேஜர் சார் சாப்பிட மாட்டேன் எடுத்து போயிடுப்பா அப்படின்றான். அவனுக்கே தெரியும் இவர் வந்து இந்த பச்சை தண்ணி குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறோம், சார் இது வந்து வட்டி, நாங்க சாப்பிடக்கூடாது, இது பக்கா ஹராம் எங்களுக்கு, இருந்தாலும் வேற வழி இல்ல, நிர்பந்தமான முறையில நாங்க இங்க வர்றோம் போறோம் அக்கௌண்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எந்த காம்ப்ளிமெண்டோ எந்த இதோ பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அவங்க தரவும் மாட்டாங்க. அவன் பையன் மட்டும் காப்பி கொண்டு வைப்பான், எடுத்து போயிடுவான், சார் சாப்பிட மாட்டேன் எடுத்துட்டு போயிடு அப்படின்றான். அப்ப அந்த அளவுக்கு நாம அந்த மேனேஜர் புரிய வைக்கணும், வட்டிங்கிறது எவ்வளவு பெரிய பாவம், நாங்க இதுல இருந்து எவ்வளவு தூரம் அதுல விலகி இருக்கிறோம்னு சொல்லி. இவர் அங்க போய் உட்காந்துட்டு ஓடி வாங்குறது, அவன்கிட்ட வட்டி மேனேஜர்கிட்ட சார் நான் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் ஒரு ஓடி வாங்குறதுக்கு, ஒரு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் தேவைப்படுதுண்டா, அவன் காய் துப்பி அனுப்பான் முஸ்லிமா அப்படின்னு சொல்லி. அதனால சகோதரர்களே, பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கிறது நிர்பந்தமான நிலையில, எந்த அளவுக்கு நாங்க மதரசால ஓதும் பொழுது மதரசா அக்கௌண்ட் பணம் இருக்கும், அந்த பணத்தை எடுக்கிறதுக்காண்டி ஹசரத் சலீம் போகும்போது என்ன துணை கூட்டு போவாங்க, பாப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனா, அங்க போனா டோக்கன் வாங்கிட்டு நிப்போம். டோக்கன் வாங்கி நிக்கும் பொழுது அப்ப பேங்க்ல ஏசி எல்லாம் கிடையாது, ஒரு ஃபேன் தான். அப்போ அந்த டோக்கன் வாங்கி நிப்போம், எங்க டோக்கன் எடுத்து 15 நம்பர் இருக்கும், சம்சீமா வெளியே பிரிக்கலாம் சொல்லி எனக்கு கூட்டிட்டு ரோட்ல வந்து வெளியில வந்து நிப்பாங்க. ஏன் உள்ள காலமே அந்த காத்த சுவாசிக்க நமக்கு ஹராம் அப்படிங்குவாங்க. அந்த பேங்க் காத்த சுவாசிக்க நமக்கு ஹராம். நம்ம அங்க வந்து இதுக்காண்டி நிர்பந்தமான ஒண்ணு வந்திருக்கிறோம், நம்ம டோக்கன் நம்பரை பார்ப்போம், எப்ப வருமோ அந்த பணத்தை எடுத்து போயிடுவோம். நம்ம டோக்கன் வர்ற வரைக்கும் அந்த ஏசில உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ ஃபேன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ அந்த காத்தை நம்ம அனுபவிக்கிறது நமக்கு ஹராம் நம்ம அப்படின்வாங்க. ஏன்னா அந்த காத்து கட்டக்கூடிய கரண்ட் பில்லு, ஏசி கட்டக்கூடிய கரண்ட் பில்லு எல்லாமே வட்டி படுத்தான் கட்டுறாங்க, 100 ஹராமங்க. நாம அங்க போறது டாய்லெட்டுக்குள்ள போற மாதிரி போடுங்க. டாய்லெட்டுக்குள்ள எதுக்கு போவோம், அங்க ஏத்திக்காம இருக்கிறதுக்கா? தேவைக்காண்டி போவோம், தேவையை முடிச்சு வெளியே வந்துருவோம். அந்த மாதிரிதான் பேங்க்ல போனோம், அங்க போய் ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறது, பேசுறது, அங்க போய் அவன் தர காஃபி குடிக்கிறது, அவன் தர தண்ணியை குடிக்கிறது, அவன் தர ஸ்வீட் வாங்கி சாப்பிடுறது, எல்லாமே ஹராம் கூடாது. One of my friend is living in rented house last 15 years. Unless he gets a bank loan, he will not be able to build a house on his own. In this way, many of our middle class Muslims are forced to take an vow. அப்படியே அந்த நிர்பந்தப்படுத்துறாங்களாம், கழுத்தை பிடிச்சு லோன் வாங்கு, உன்னை வாங்க முடிச்சு அப்படின்னு நிர்பந்தப்படுத்துறாங்களாம். யார் சொன்னது? கடைசி வரைக்கும் 15 வருஷம் இல்ல 150 வருஷமும் வாடகை வீட்டுல இருக்குங்க, அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான். பேங்க்ல கடன் வாங்கி ஹராமான சொந்த வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது, அல்லாஹ்வோட பரக்கத்து இருக்காது. எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நிம்மதியா சந்தோஷமா வாடகை வீட்டுல இருக்கிறதா அல்லது ஹராமான லோன் வாங்கி பேங்க்ல வாங்கி நம்மளுடைய நிம்மதி இழக்கிறதா, எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எனவே எந்த சூழ்நிலையிலும் பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டி அந்த ஹராமான வீட்டுல குடியிருக்கிறது மார்க்கத்துல அனுமதி கிடையாது. How do we avoid it, or is there solution to build a house other taking loan? வேற என்ன லோன் இருக்குது? வட்டி இல்லாத லோன் யாரும் கொடுத்தா வாங்கிக்கிங்க, வட்டி இல்லாத EMI இல்லாத லோன் கொடுத்தா யாரும் வாங்கிக்கிங்க. கவர்மெண்ட் கூட எல்லா லோனுமே, பேங்க் எல்லா லோனுமே, ஹவுஸ் லோனுமே வந்து வட்டி தான், அதனால கூடாது. சமதளம் இல்லாத மேட்டு பகுதியில் தொழலாமா, சஜிதா செய்யலாமா அப்படின்னு எனக்கு புரியலையே. இப்படி இருக்குது, சஜிதா செய்யலாம், தப்பு இதுல இருக்குது. ஹரம்லாம் சில சமயம் பாத்தீங்கன்னா கூட்டம் ரெம்பி வலியும் பொழுது இவரு இப்படி நின்றுக்கிட்டு இப்படி சஜிதா செய்யணும், அவ்வளவு கூட்டம். அல்லது கீழ் படிக்கிட்டு நின்று மேல் படிக்கிட்டு சஜிதா செய்வாரு, கீழ் படிக்கட்டுல நிப்பாரு, வேற இடம் இருக்காது, இல்லைன்னா சும்மா சொல்ல முடியாது. சில சமயத்துல படிக்கட்டு இப்படி இருக்கும், ஹரத்துல ஏறுற படிக்கட்டு, இவர் ஏறுற படிக்கட்டுல நின்றுப்பாரு, கீழ் படிக்கட்டு நின்றுப்பாரு, சஜிதா செய்யும் போது மேல் படிக்கட்டுல சஜிதா செய்யணும், வேற வழி. அதனால அந்த மாதிரி செய்யறது தப்பு கிடையாது. ஜும்மா குத்துபாவில் 2 பகுதிக்கு நடுவில் துவா செய்ய சுன்னத்தா? ஆமாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜும்மாவுல ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துல செய்யப்படக்கூடிய துவா உடனே கபூல் ஆகும் அப்படின்னாங்க. அது எந்த நேரம் அல்லாஹ் மறைச்சு வச்சுட்டான். எப்படி லைலத்துல் கத்ர் அல்லாஹ் மறைச்சிட்டானோ அதே மாதிரி ஜும்மாவிலே துவா கபூல் ஆகும் நேரத்தை அல்லாஹ் மறைச்சிட்டான். ஆனா சில அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் அந்த 2 குத்பால உட்கார்றாங்க இல்லைங்களா, 2 குத்பாவுக்கு இடைப்பட்ட பகுதியில கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ்ட்ட கபூல் ஆகும் அப்படின்றாங்க. சோ அந்த நேரத்தை துவா செய்யறது சுன்னத்து. முட்டி தெரியும்படி ஒது செய்தால் ஒது கூடுமா, அல்ல ஒது செய்த பிறகு முட்டி தெரிந்தால் ஒது முறிந்து விடுமா? கூடாதுங்க. முட்டி தெரியற மாதிரி ஒது முறிஞ்சா, முட்டி தெரியும்படி ஒது செஞ்சாலும் ஒதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஒது கூடிடும். ஒது செஞ்சதுக்கு அப்புறம் முட்டி தெரிஞ்சிச்சு ஒது முறியாது. ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்களிலே முட்டி தெரியறதோ தொட தெரியறதோ ஒது முறிக்கக்கூடிய காரியங்கள்ல வராது. அதனால நீங்க ஒது செஞ்சுட்டு ட்ரெஸ் மாத்துவீங்க, உள்ளாடை அணிவீங்க, அந்த நேரத்துல முட்டி தெரியும் தொட தெரியும், அதெல்லாம் தப்பு கிடையாது. அதனால ஒதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. Is it better to perform i'tikaf in masjid nearby our home or can we perform in any masjid? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பள்ளியில i'tikaf இருப்பது நல்லதா அல்லது எந்த பள்ளி வேணாலும் i'tikaf இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க மொஹல்லா பள்ளியில இருப்பது ரொம்ப ஏற்றமானது. i'tikaf பொறுத்த வரைக்கும் உங்க மொஹல்லா பள்ளியில இருப்பது ரொம்ப ஏற்றமானது. மொஹல்லா பள்ளியில இருந்தா சாப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு வழி இல்ல, சாப்பிடறதுக்கு வழி இல்ல, அதனால அங்க 2வது மொஹல்லா பள்ளிகள்ல இபாதத்தும் ஒண்ணு இருக்கிறது இல்ல, அதனால நான் இபாதத்துக்கு நல்ல பள்ளிக்கு வேற பள்ளிக்கு போய்க்கிறேன், அதனால போலாம் தப்பு கிடையாது. ஆனா சிறந்தது உங்க மொஹல்லா பள்ளியில இருக்கிறது. நீண்ட நேரம் இமாம் சுஜூத் அண்ட் ருக்கு செய்கிறார், 3 தடவைக்கு மேல் சுபான கலிமா ஓதலாமா? ஃபர்லான தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாம் ஜமாத்தோட தொழுவும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு மார்க்கத்தை ரொம்ப லேசா காட்டுங்க, சிரமப்படுத்திடாதீங்க. இவருக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய சூறாக்களை போல அந்த நேரத்துல ஓதிட்டு இருக்க கூடாது. எவ்வளவு சிம்பிளா தொழ வைக்கணுமோ அந்த நேரத்தை சிம்பிளா தொழ வைக்கணும். சஜிதாவில செய்யக்கூடிய அந்த சுபான் ரபில் ஆலா வ பிஹம்தியை கூட 3 தடவைக்கு மேல ஃபர்லான தொழுகை ஓதக்கூடாது. நஃபிலான சுன்னத்தான தொழுகையில எத்தனை தடவை 1000 தடவை ஓதும் தப்பு கிடையாது. ஃபர்லான தொழுகை ஜமாத்தோட நடக்கும் பொழுது, ஏன்னா அங்க நோயாளிகள் இருப்பாங்க, உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க, வயோதிகள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, அவங்க 1000 பிரச்சனை இருக்கும். இவர் பாட்டு மொத்த தக்குவாவோட அப்படியே சஜிதால கிடக்குறாரு, பின்னாடி திட்டிட்டு அந்த முதை எப்ப தலையை தூக்குவான்னு தெரியலையே, இப்படி கஷ்டமா இருது நினைப்பாங்க இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகையில யாசீன் வச்சுங்க, பாதிகள் உயிர் போயிடும். அங்கே பாதி பேர் ஹார்ட் அட்டாக் வந்து யாசீனா அப்படின்ட்டு. அதனால இது இயற்கை, மனிதனுடைய இயற்கை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இயற்கையான மார்க்கம்ங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகை ரொம்ப சிம்பிளா தொழ வைங்க, ரொம்ப நீண்ட நேரம் தொழ வைக்காதீங்க அப்படின்றாங்க இமாம்களுக்கு. அதே மாதிரி ருக்கு சஜிதாவையும் மேக்ஸிமம் 3 தடவை தஸ்பீஹ் சொல்லணும், அதுக்கு மேல தஸ்பீஹ் செய்யாதீங்க. நஃபிலான தொழுகை தொழும்போது எவ்வளவு தஸ்பீஹ் செய்யுங்க, எவ்வளவு பெரிய பெரிய சூறாவோட ஓதுங்க, தப்பு இல்லைங்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி என்றால் ரசூல் என்றால் என்ன? குர்ஆனில் மூசா நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார் என்று வருகின்றதை விளக்கவும். நபி ரசூலுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. நபின்னு சொன்னா எல்லா நபிமாரும், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமாரும் நபின்னு சொல்ல கிடைக்கும். ரசூல் என்பது யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் மட்டும் ரசூலாக கருதப்படும். ரசூல் என்று யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அவங்க மட்டும் ரசூல் என்று சொல்லப்படும். நபிங்கிறது எல்லாத்தையும் குறிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதம் இருந்ததுனால அல்லாஹ் அவங்க நபின்னு சொல்றான், ரசூல்னு சொல்லலாம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் வந்ததுனால ரசூல்னு சொல்லலாம், நபின்னு சொல்லலாம். வாட் இஸ் தக்தீர்? கேன் இட் பி ரீரைட் பை டூயிங் குட் டீட்ஸ்? தக்பீர், வாட் இஸ் த தக்தீர்? தக்தீர்னா என்ன? கேன் இட் பி ரீரைட் பை டூயிங் குட் டீட்ஸ்? நல்ல நன்மைகள் செய்வதன் மூலமாக தக்தீர் மாற்றப்படுமா அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்தீரை பத்தி அதிகமா பேசாதீங்கன்றாங்க, விதியை பத்தி அதிகமா பேசாதீங்க, அது அல்லாஹ் எழுதியிருக்கான், எழுதினபடி நடக்கும், நீங்க அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப டீப்பா யோசிக்காதீங்கிறாங்க. ஒரு ஹதீஸ் இருக்குது, அத்வா ரத்துல் பலா வல் கலா, துஆ செய்வதன் மூலமாக நம்முடைய தக்தீர் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி சதகாக்கள், நல்ல சதகா மட்டும் மத்த நல்ல இல்ல, சதகாக்களின் மூலமாக நம்முடைய தக்தீரை அல்லாஹ் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சோ அதனால இவ்வளவுதான் ஹதீஸ் பத்தி தக்தீர்ல இருக்குது. தக்தீரை பத்தி ரொம்ப டீப்பா நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது மௌலானா அவர்களிடம் மௌலானா அவர்களிடம் பிஜே அவர்களின் கொள்கை விமர்சிப்பதில் பழைய ஆவேசம் இல்லையே, சென்ற வருடம் நேரில் சந்தித்ததன் விளைவா? உசுப்பேத்திர கேள்வி இது. என்னைக்குமே ஆவேசப்பட்டது இல்லைங்களே. ஷரியத்தை சொல்லும் பொழுது அவர் மேல இப்படி முன்னுக்கு பின் முரணா சொல்றாரு, இதனால ஒரு கூட்டம் வழிகட்டு போதேங்கிற ஆதங்கத்துல வார்த்தைகள் கொஞ்சம் கோபம் வருமே தவிர மற்றபடி அவர் மேல ஆவேசமோ கோபமோ எதிர்ப்போ குரோதமோ அப்படிலாம் ஒண்ணுமே யார் மேலே, அவர் மேல இல்ல, யார் மேலுமே எனக்கு குரோதமோ வெறுப்போ கிடையாது. அதை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், நமக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். இஸ்லாமிய சகோதரத்துவம் வரும்போது எல்லாம் ஒன்னாயிடணும். இஸ்லாமிய சகோதரத்துவம் இமாம்களுக்கு மத்தியில பெரிய பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு, ஆனா அது குரோதமா மாறலையே. அந்த கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்கு மத்தியில எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தது, அது குரோதமா மாறலையே.
ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய குணம் அதுதான். அதாவது கருத்து வேறுபாடு 1000 இருக்கலாம், அவருடைய கருத்து அது, நம்முடைய கருத்து இது. அது குரோதமாக கோபமாக மாறக்கூடாது என்பதுதான் அல்லாஹ் ரசூலும் கற்றுக் கொடுத்த வழிமுறை. அந்த வழிமுறை எல்லாரும் பின்பற்றும், நான் உட்பட, அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றபடி அதனால அவர் மேல பழைய ஆவேசம் இல்லையே, ஏதாவது சூட்கேஸ் வாங்கிட்டாரா அப்படி சொல்லுவாங்க. அது இடையில நேர்ல போய் பார்த்து, அதான் சொல்றேன், நேர்ல போய் பார்த்து விளைவா, நேர்ல போய் பார்த்து நீங்க சொன்னீங்க மாதுளம்பழ ஜூஸ் மட்டும் தான் கொடுத்தாருன்னு சொல்லி அதோட சூட்கேஸ் வாங்கிட்டு வந்தீங்களா அவரை பத்தி விமர்சிக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறாரு. என்னன்னு தெரியல. அது எனக்கு என்ன பழைய ஆவேசம், இப்ப என்ன ஆவேசம் இல்ல எனக்கு தெரியல. எனக்கு my husband calls me for sex, can I reject the same if he is forcing me to do it? ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த முகாந்திரம் இல்லங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க. ஃபோர்ஸ் பண்றாருன்னா ஏன் ஃபோர்ஸ் பண்றாரு? நீங்க ரிஜெக்ட் பண்றதுனால அவர் ஃபோர்ஸ் பண்றாரு. அதனால ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த நியாயமான காரணம், உடம்பு சரியில்லை, உடம்பு ஒத்துக்கல, சொல்லி புரிய வைங்க. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, முடியலங்க, சொல்லி புரிய வைங்க, தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல அவர் ஃபோர்ஸ் பண்றாருன்னா அவரோட தேவை என்னும் பொழுது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறாங்க. அதை நான் இரவு மூலம் மலக்கு மால் சவிப்பாங்கன்றாங்க. My mother is saying not to read Quran today, but she is saying to listen bayan. Now what can I do? Listen my mom or read Quran? தாயார் பயான் கேளு, குரான் ஓதாத அப்படிங்கிறாங்களா? அதனால நான் குரான் ஓதுறதா அல்லது தாயாருடைய பேச்சு கேட்டு பயான் கேட்கறதா அப்படிங்கிறாங்க. தாயாருடைய பேச்சு கேட்டு பயான் கேட்டீங்கன்னா பயான் கேட்ட நன்மையும் தாயாருடைய பேச்சு கட்டுப்பட்ட நன்மையும் 2 நன்மை கிடைக்கும். குரான் ஓதுனா குரான் ஓத நன்மை மட்டும் தான் கிடைக்கும். 2 நன்மை வேணுமா, 1 நன்மை வேணுமா, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. குரான் ஓத 1 நன்மை கிடைக்கும். ஆனா தாயார சொல் பேச்சை கேட்டு பயான் கேட்டீங்கன்னா பயான் கேட்கிற நன்மையும் கிடைக்கும், தாயாருடைய பேச்சு கட்டுப்பட்ட நன்மையும் கிடைக்கும், 2 நன்மை கிடைக்கும். அதனால தாயாருடைய பேச்சு கட்டுப்படுறது சிறந்தது. Will we have our same wife is heaven also? மாஷாஅல்லாஹ். அவருக்கு ஆசை நல்ல மனைவி பொழுது, இந்த மனைவியே எனக்கு சொர்க்கத்திலும் மனைவியாக கிடைப்பாளா? அல்லாஹ்ட்ட கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னு சொன்னா ஆண்களுக்கு ஹூருல் ஐன் இருக்க மாதிரி பெண்களுக்கு என்னன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆண்களுக்கு அல்லாஹ் ஹூருல் ஐன் கொடுக்குறான், அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன அப்படி தாய்மார்கள் கேட்பாங்க. உங்களுக்கு என்னன்னு சொன்னா மனைவிமார்கள் பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல இபாதத்தா கணவனுடைய திருப்தியை பெறுவார்கள். ஆனால் அந்த பெண்களையே அல்லாஹ் ஹூருல் ஐனா மாற்றி அந்த கணவன்மார்களுக்கு கொடுப்பான், கணவன்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். இப்ப கேட்பாங்க அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம் யம்சஸுஹுன்னல் இன்சு வலா ஜான், அந்த ஹூருல் ஐன்களை மனித இனமோ ஜின்னினமோ தொட்டதே இல்லைன்னு சொல்றான். ஆனா இங்க கணவனால தொடப்பட்டவ தானே, அவ எப்படி ஹூருல் ஐனா மாத்துவாண்டா? இங்க இருக்கிறவங்க தான் பொம்பளை மனைவி ஹூருல் ஐனா மாத்தப்பட்ட பிறகு ஃப்ரெஷ் ஆயிடுவா. அல்லாஹ் வர முடியாது உண்டாயிடும். அல்லாஹ் இல்ல இது ஓல்டுதான், என்னதான் ஹூருல் ஐனா ஆக்குறான்னு சொல்லி ஓல்டுதான் அப்படின்னு ஆரம்பிக்க முடியுமா? அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் புதுசா படைப்பான் அந்த பெண்ணை புதுசா அப்படியே மாத்திடுவான். அல்லாஹ்க்கு முடியாது எதுவும் இல்லை. அதனால அந்த பெண் மனைவி கணவன் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் இந்த மனைவியே எனக்கு சொர்க்கத்திலே மனைவியா இருக்குன்னு அல்லாஹ் அப்படின்னு கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். நான் கேட்கிற மாதிரி. My mother is saying not to read Quran today, but she is saying அடுத்து from Nagavilan கேட்கிறார், is writing poems prohibited? Recently I heard one of your lectures on Sira in which you said about poems. Can you please explain about that? அதாவது கவிதைகள் எழுதுவது தவறா? சமீபமா நான் உங்க பயான்ல கேட்டேன், சீராவுடைய பயான்ல, அதுல நீங்க சொல்றீங்க போயமை பத்தி கவிதையை பத்தி சொல்றீங்க, அதனால இதை விளக்குங்க அப்படின்னு சொல்றாரு. கவிதைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்ன சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கவிஞர்கள் வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள், கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள், அவர்கள் ஒவ்வொரு கற்பனை உலகத்திலும் அப்படியே சுற்றி கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. பொய் சொன்னதான் கவிதைக்கு அழகு. இங்கே திரண்டிருக்கும் மக்களே அப்படின்னா இது கவிதை இல்ல, இது கடலா கடல் அலையா என்று தெரியாத அளவுக்கு இதுதான் கவிதை. இப்படி பேசுறதான் கவிதை. அப்ப இங்க இருக்கக்கூடிய 750 பேரு அப்படின்னா இது கவிதை இல்ல, ஆயிரக்கணக்கான தலைகளா கடல் மண்ணா என்று தெரியாத அளவு அப்படின்னு பேசினா கவிதை ஆயிடும். அப்ப பொய். நான் ஒரு 500 பேர் உட்காந்துக்கிறாங்க, இது கடலா கடல் மண்ணா என்று தெரியா அப்படின்னா இது பச்சை பொய். ஒரு பெண்ணை பார்த்து நல்ல அழகான பெண்ணு அப்படின்னா இது கவிதை இல்ல, இவள் அழகா ஊர்லின் அழகா என்று நான் யோசிக்கும் அப்படின்னா பொய், பச்சை பொய். ஊர்லின் ஊர்லினோட இவ அழகாக மாட்டா. அப்ப ஒரு பெண்ணை போகணும்னு சொன்னா இப்படிலாம் பொய் சொல்றான். அப்ப கவிதைக்கு அழகுன்னு சொன்னா பொய் சொல்றதா? பொய் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டது. அதனால கவிதைகளை அல்லாஹ் விரும்புறதுல அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கவிஞர்களை வழிகட்டவர் தான் பின்பற்றுவார்கள் சொல்லி. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல லபீத் என்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவர் காஃபிராக இருந்தாலும் கூட பெரும்பாலும் ஆகரத்தை பத்தி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பத்தி படிப்பாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவிதைகளிலே லபீதுடைய கவிதை உண்மையான கவிதை அப்படின்னுவாங்க. அஸ்தகு ஷாரா அல் ஷாரத்து லபீத்,
கவிதைகளில் உண்மையான கவிதை லபீதுடைய கவிதை அப்படிங்குவாங்க. சோ கவிதைகளில் நல்ல விஷயங்கள் உண்மைகள் இருந்தா அதை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா பொய் இருந்தா அதை ஏத்துக்கிறது அவசியம் கிடையாது. கவிதை இயற்றுவதற்கு பொய் தான் மூலதனம், அதை மறந்துடாதீங்க. Can you please tell me the details of the arrival of Imam Mahdi? இமாம் மஹதியுடைய அரைவல் என்ன, எப்போ வருவாங்கன்னு கேக்குறாங்க. நான் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன். வெப்சைட் makkamach.com போய் மஹதியினுடைய வருகை, அதே மாதிரி தஜ்ஜாலுடைய வருகை பத்தி பேசியிருக்கிறேன். அது இன்ஷால்லா போய் பாருங்க. வாய்ப்பு இது ஒரு வாரம் என்று சொல்ல விஷயம் இல்ல, ஒரு டாபிக்கா எடுத்து பேச வேண்டிய விஷயம். வாய்ப்பு இருந்தா இன்ஷால்லா எப்பமா சொல்றேன் இன்ஷால்லா. Now I am pregnant. Any dua is there for normal delivery and for child safety? அல்லாஹ்ட்ட தொழுது துவா செய்யுங்க. 5 வேளையும் தொழுங்க. அதோட அழகான எக்ஸசைஸ் எதுவும் கிடையாது. தொழுது அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு நார்மலான டெலிவரி ஆகணும் யா அல்லாஹ், என் குழந்தை நல்ல பாதுகாப்பா பிறக்கணும் யா அல்லாஹ், அந்த குழந்தைய உன்னுடைய மார்க்கத்துக்காண்டி தீனுக்காண்டி பாடுபண்ணி யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட எப்ப திக்ரோட துவாவோட இருங்க. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன்களை அதிகமா கேளுங்க, திக்ர்கள் அதிகமா செய்யுங்க. ரப்பல் ஆலமீன் இன்ஷாஅல்லாஹ் நார்மல் டெலிவரி கொடுப்பான் இன்ஷாஅல்லாஹ். If I calculate my zakat in Ramadan and give it after the Ramadan, will I get the reward of giving it Ramadan? இப்பயே கணக்கு பார்த்து எடுத்து வச்சிட்டாரு. ஆனா ரமதானுக்கு பிறகு தகுதியான ஆள் வருவாங்க, அப்ப நான் கொடுத்துறேன்னு சொன்னா தாராளமா கொடுங்க. ரமதான்ல நியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிட்டீங்க, அந்த படத்தை போட்டு ரொட்டேஷன் பண்ணல, நீங்க ஜகாத்தை எடுத்து வச்சிட்டீங்க, கணக்கு பார்த்து எடுத்து வச்சிட்டீங்க, ரமதானுக்கு பிறகு கொடுக்குறீங்க. இன்ஷால்லா ரமதான்லயே உங்களுக்கு அந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இன்ஷால்லா. கடலில் இருந்து கடலிலே அடக்கம் செய்தவர்களுக்கு கபர் வேதனை உண்டா? நிச்சயமா. நீங்க பிளைட்ல போய் அப்படியே பிளைட்லயே எரிஞ்சு அப்படியே தூள் தூளா போயிடுறாங்க, அப்ப அவங்களுக்கு கபர் வேதனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடல்ல இருந்து கடல்லே அடக்கமாயிடுறாங்க, அவங்களுக்கு கபர் வேதனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கபருடைய வேதனை என்பது உடலுக்கு அல்ல, உயிருக்கு. அதை புரிஞ்சுக்கங்க. கபருடைய வேதனை என்பது உடலுக்கு அல்ல, உயிருக்கு. அதனால கபரு நெருக்கிறதுங்கிறது இயற்கையாவே நெருக்காது, அந்த நெருக்கிற மாதிரி வேதனை ஏற்படும் உடலுக்கு, உயிருக்கு. சோ அதனால எந்த நீங்க தீயில எரிஞ்சாலும் சரி, அல்லது கடலில இப்ப ஜனாசாவை எரிச்சு என்ன பண்றான், அப்படியே கொண்டு போய் செம்புல கொண்டு வந்து கடல்ல கொண்டு கரைச்சிடறான் காபிர்கள். அப்ப அவனுக்கு கபரு கதா வில்லன் ஆயிடுமா? இல்ல வானத்திலே எரிஞ்சு வானத்திலே அப்படி காத்தோட பறந்துறாங்க, சாம்பலா பறந்துடுறாங்க, அவங்க கபருடைய அதாப் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கபருடைய அதாப் என்பது உயிருக்கு. எந்த சூழ்நிலையில் இருந்த எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உயிர் என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த உயிருக்கு தான் கபர் நல்லதும் கபருடைய அதாபும் நடக்கும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக. Can I use my non-Muslim friend's credit card to buy a bike, but I will pay him only the actual amount, not any interest? அப்ப ஒரு கால் இங்க கட்ட தவறிட்டா அந்த வட்டி யார் கட்டுவா? அவர் தானே கட்டுவார் பாவம். நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பைக் வாங்குறீங்க, நீங்க டைம் கட்டல, அப்போ வட்டி யார் அவர் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருமே. அதனால முடிஞ்ச வரை காசு கொடுத்து வாங்குங்க. அந்த அடிப்படையில் உங்ககிட்ட நீங்கிட்ட கிரெடிட் கார்டு இல்ல, என் பிரதர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தராரு, நான் முஸ்லிம் ஃப்ரெண்ட் தராரு, அவருடைய கிரெடிட் கார்டு பைக் வாங்கிக்கலாமா? தப்பு வாங்கிக்கலாம். ஆனா வட்டி அவர் கட்டாம பாத்துக்கணும். நீங்க கரெக்டான டைமுக்கு லோனை கொடுத்துடணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்குறாரு, தப்பு இல்ல, தாராளமா வாங்கலாம், தப்பு கிடையாது. ஜம்மு தொழுகை எப்ப செய்யறது, அது எப்ப செஞ்சா ஜாயிஸா? ஜம்மு தொழுகையா? அல்ஹம்துலில்லாஹ். ஜம்மு கசர் என்பது குறைந்தது 100 கிலோமீட்டர் பயணம். 100 கிலோமீட்டர் தாண்டி நீங்க பயணம் போறதா இருந்தா தொழுகை ஜம்மு கசர் செய்யலாம். அதாவது லொஹர் அசரை சேர்த்து லொஹருடைய வக்தில் தொழலாம், அல்லது லொஹர் அசரை சேர்த்து அசருடைய வக்தில் தொழலாம். மகரிப் இஷாவை சேர்த்து மகரிப் வக்தில் தொழலாம், அல்லது மகரிப் இஷாவை சேர்த்து இஷாவுடைய வக்தில் தொழலாம். இந்த 2 தொழுகை மட்டும் ஜம்மு செய்து அனுமதி உண்டு. அதே மாதிரி 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத் தொழணும். லோஹர் அஸ்ர் 2 ரக்காத் தொழணும், இஷாவை 2 ரக்காத் தொழணும். இதுக்கு பேர் ஜம்மு கசர்ங்கிறது. இது எப்படி தொழலாம் அப்படின்னு சொன்னா, 100 கிலோமீட்டர் தாண்டி நீங்க பிரயாணம் பண்றீங்க, உங்க பிரயாணத்தோட டெஸ்டினேஷன் 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். உதாரணமா இங்க திருச்சிக்கு போறீங்க, திருச்சிக்கு போகும்போது 100 கிலோமீட்டர் தாண்டி, உதாரணமா 100 கிலோமீட்டர் எங்க இது வருமா, செங்கல்பட்டு தாண்டி திண்டிவனம் 100 கிலோமீட்டர் தான். திண்டிவனம் தாண்டி தான் கசர் செய்யணுமா? இல்ல, நீங்க வீட்டுல புறப்பட்டாலே, வீட்டுல புறப்படுறீங்க, மண்ணிலையும் புறப்பட்டு வந்தீங்க, மக்காப்பள்ளியில வந்து கசர் செஞ்சுட்டு போலாம், தாராளமா பொறுத்து போலாம், தப்பு இல்ல. இல்ல ராயப்பட்டாலே புறப்பட்டீங்க, போற வழியில அப்படியே மந்த வழியில மயிலாப்பூர்ல கசர் செஞ்சுட்டு போலாமா, தாராளமா செய்யலாம், தப்பு கிடையாது. நீங்க தூரம் டெஸ்டினேஷன் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கணும். நீங்க வீட்டை விட்டு புறப்பட்டுட்டாலே முசாஃபிர் ஆயிடுவீங்க. வீட்டுல இருந்து என்ன பண்ணலாம், ஜம்மு கசர் செய்ய ஆரம்பிச்சலாம், தப்பு கிடையாது. இதுதான் ஜம்மு கசருடைய சுருக்கமான சட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பத்தி சொன்னீங்க, கொஞ்சம் சத்தமா. இப்போ ரைஸ் பண்ண சொன்ன உங்க சவுண்ட் உங்க தலையே இல்ல. பெற்ற பிள்ளைகளுக்கு ஓகே, ஆனா சில பேர் இப்போ தத்தெடுத்து வளர்க்குறாங்க இல்லையா, அது ஆண் பிள்ளையோ அது பெண் பிள்ளையோ, அவங்கள அந்த பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகளோட நிலை என்ன, அவங்க என்ன செய்யணும்?
பெற்ற பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுக்கு வந்து பணிவிடை செய்யணும்ன்றீங்க. தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து யாருக்கு பணிவிடை செய்யணும்? தன்னை வளர்த்த பிள்ளைகள் பெற்றோருக்கா, வளர்த்தவர்களுக்கா, அல்லது பெற்றோர்களுக்கா அப்படின்னு சொன்னா, அவர்கள் கடமைப்பட்டது வந்து பெற்றோர்களுக்கு தான். அவங்க கடமைப்பட்டது பணிவிடை செய்ய வேண்டியது பெற்றோர்களுக்கு தான். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து முடித்த பிறகு மிச்சம் மீதி இருந்தாதான் வளர்த்தவங்களுக்கு. அதனால இவங்க தான் வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வளர்த்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெற்றவங்க விட்டுறக்கூடாது. பெற்றோர்கள் இவங்க 1000 தான் வளர்த்திருந்தாலும், செலவு பண்ணியிருந்தாலும், சீராட்டினாலும், பாராட்டினாலும், அந்த தாய் பிரசவ நேரத்தில் ஒரு கத்து கத்துனா பாருங்க, அந்த கத்துக்கு ஈடாகாது. இவங்க 15 வருஷம் வளர்த்திருப்பாங்க, 20 வருஷம் வளர்த்திருப்பாங்க, இவங்க படிக்க வச்சிருப்பாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருப்பாங்க, இன்ஜினியரிங் படிக்க வச்சிருப்பாங்க, டாக்டர் படிக்க வச்சிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அந்த தாயோட ஒரு அளவுக்கு ஈடாகாது எதுவுமே. அதனால பெற்றவங்களுக்கு தான் மரியாதை, பெற்றவங்களுக்கு தான் எல்லா பணிவிடை செய்யணும். பெற்றவங்களுக்கு செஞ்சது போக மீதி வாய்ப்பு இருந்தா மத்த வளர்த்தவங்களும் செய்யலாம், தப்பு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப வந்து சென்னை புறநகர் பகுதியில் வந்து நிறைய பள்ளிவாசல் இருக்காங்க. அங்க வந்து ஒரு நாளைக்கு கஞ்சி காய்ச்சறதுக்கு 1500 ரூபாய் 3000 ரூபாய் அவ்வளவு கம்மியான அமௌண்ட் தான் சொல்றாங்க. ஆனா அந்த 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நிறைய பிரபலமான ஹோட்டல்ல இஃப்தார் பேக் கொடுக்குறாங்க 450 350ன்னு. அதையும் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி அது கூடுமா? இந்த எக்கனாமிக் இம்பேலன்ஸுக்கு இஸ்லாத்துல இடம் இருக்கா? இது எக்கனாமிக்கல் பேலன்ஸ் அல்லாஹ் இயற்கையா ஏற்படுத்தினதுங்க. ஒருத்தர் ஏழையாகவும், ஒருத்தர் பணக்காரர்களாகவும், ஒருத்தர் உயர்ந்தவர்களாகவும், பொருளாதாரத்தில் கொஞ்சம் தாழ்ந்தவர்களாகவும் அல்லாஹ் வச்சது. இது இயற்கையான அமைப்பு. இப்படி இருந்தாதான் இந்த உலகம் இயங்கும். எல்லாத்தையும் இந்த கம்யூனிஸ்ட்காரன் விரும்புற மாதிரி எல்லாத்தையும் எக்கனாமிக்கல் பேலன்ஸா வச்சுட்டா, இப்ப எல்லாரும் பணக்காரன் வைங்களேன், நம்ம டாய்லெட் யார் அள்ளுவா? நம்ம ட்ரைனேஜ் யார் அள்ளுவா? இது அல்லாஹ் இயற்கையா வச்சிருக்கான். சில பேர் ஏழையாகவும், சில பேர் பணக்காரலாம். அப்ப இந்த உலகம் ஒழுங்கா இயங்குன்னு சொல்லி சில பள்ளிகள்ல கஞ்சிக்கே வழி இல்ல, நீ என்ன 300 ரூபாய்க்கு இஃப்தார் பேக் வாங்கிட்டீங்க, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்ல முடியாது. இது அல்லாஹ் அவர் கொடுத்த ரிஸ்க், அவர் சாப்பிடுறாரு. அதுலயும் வீண் விரயம் செய்யாம கீழே கொட்டாம நீங்க இதை சொல்றீங்க 300 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கிறத. கல்யாணங்கள்ல போய் பாருங்க, லட்சக்கணக்கில் வீண் விரயம் பண்றாங்க. சாப்பிட்டு அப்படியே குப்பையில கொண்டு போடுறாங்க லட்சக்கணக்கில். இந்த இஸ்ராஃப் வீண் விரயம் அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவம். அந்த இஸ்ராஃப் செய்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மற்றபடி அவரோட தேவைக்கு வேண்டி 300 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும் இஃப்தார் பேக் வாங்கி சாப்பிட தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம. இமாம் சார், இப்போ உசாமா பின் லாடன் வந்து நீங்க ஜனாசா தொழுகை வச்சீங்க, அது வந்து சரியா? ஏன்னா இப்ப அமெரிக்காவில் அவங்க வந்து கொல்லப்பட்டாங்களா இல்லையான்றது சந்தேகமா இருக்கு. அந்த பயான கேட்டீங்களா முதல்ல? நீங்க அன்னைக்கு ஜனாசா தொழுகை நடந்த அன்னைக்கு ஜும்மா பயான கேட்டீங்களா? இல்லை. நான் வெப்சைட்ல கேளுங்க, திரும்ப வெப்சைட்ல திரும்ப அந்த பயான்லயே சொல்லுவேன். இது வந்து அமெரிக்காவுடைய நாடகம். உசாமா பின் லாடன் கொல்லப்பட்டார்னு சொல்றது அமெரிக்காவுடைய நாடகம். நம்ம அமெரிக்கா சொன்னதை நம்பி அன்னைக்கு ஜனாசா தொழுகை நடத்தல. ரெண்டு அந்த என்னைக்கு அமெரிக்கா அறிவிச்சானோ அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே உசாமா பின் லாடன் ரஹ்மத்துல்லாஹி மூத்தாயிட்டாங்க. அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே. அது அமெரிக்கா வந்து அன்னைக்கு தான் உலகத்துக்கு சொல்றோம் மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லி. சரி, மூத்தா போன பிறகு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஜனாசா தொழுலாமா? காயிப் ஜனாசா தாராளமா தொழுலாம். மார்க்கத்துல மௌத்தா பண்ண பிறகு 7 நாளைக்குள்ள தொழுதரணும், இது பிறகு தொழக்கூடாது அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது. இப்ப அதாவது மௌத்தா போன செய்தியை தாலிபான்களை ஏன் உலகத்துக்கு சொல்லாம வச்சிருந்தாங்கடா, அமெரிக்காவோட பயம் அப்படியே இருக்கட்டும். மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அமெரிக்காவுக்கு பயம் விட்டு போயிடும், குளிர் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தாலிபான்கள் இந்த மௌத்தா போன செய்தியை சொல்லாம வச்சிருந்தாங்க. மௌத்தா போன உசாமா பின் லாடன் தான் 3 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தான் அமெரிக்கா. மௌத்தாபி அடக்கம் செய்யப்பட்ட ஷஹீது தான் 3 வருஷமா அமெரிக்கா தேடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு செய்தி கிடைச்சது, ஆஹா மௌத்தா போனவர்களே ஒண்ணு தேடிக்கிட்டு இருந்திருக்கிறோம், நம்ம நாடு நம்மள காரி துப்புமே அப்படின்னு ஒரு டிராமா நடத்தணும்னு நினைச்சா யாரோ ஒரு அப்பாவியை சுட்டு கொண்டு போய் இவர்தான் உசாமா பின் லாடன் சொல்லிட்டு கடலை தூக்கி போட்டான். இதுதான் நடந்தது. மற்றபடி அமெரிக்கா நடத்துனது, அந்த பாகிஸ்தான்ல போந்து யாரோ ஒரு அப்பாவியை கொண்டது, இது எல்லாமே டிராமா, அது உண்மை கிடையாது. நான் அந்த பயான்ல சொல்லியிருக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே உசாமா பின் லாடன் மூத்தாயிட்டாங்க. சரி, இப்பயே நம்ம ஜனாசா தொழுகை நடத்தணும். இப்பதான் உலகத்துக்கு தெரிஞ்சுது. அது அப்பதான் தாலிபான்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் தாலிபான்கள் வெளியே சொல்லல உசாமா பின் லாடன் மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா அமெரிக்காவுக்கு பயம் விட்டு போயிடும் அப்படி அவங்க சொல்லாம வச்சிருந்தாங்க. சரி, இவனே நான் கொண்டுட்டு கற்பனை நாடகத்தை காட்டிட்டு அவனை திருப்தி அடைஞ்சுக்கலாம், சரி ஒழிஞ்சு போ அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம தொழுவணுமே, தொலை வைக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி நம்ம தொலை வச்சோம். ஒண்ணு. 2வது, உசாமா பின் லாடன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷஹீத் ஆயிட்டாங்கன்ற உடனே நம்ம முஸ்லிம்களுக்கு மத்தியில் அப்படியே ஒரு மயான அமைதி. தெரிஞ்சுக்க, ஒரு வாரமா அப்படியே மயான அமைதி. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அவன் சுட்டு கொண்டதா அறிவிக்கிறான். திங்கக்கிழமையில திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எங்க அமெரிக்கா எது பண்ணாலும் போஸ்ட் ஆபீஸ்லயும், ஹவுண்ட் ரோடு போஸ்ட் ஆபீஸ்லயும், பார்க்கன் போஸ்ட் ஆபீஸ்லயும் ஆர்ப்பாட்டம் பண்ற நம்ம இயக்கங்கள்லாம் அப்படியே சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணலாம், ஏதாவது கண்டனம் அறிவிக்கலாமா, இல்ல செய்யலாமா, வாயை திறந்து நம்மளும் சுட்டு கொண்டுடுவானோ அப்படின்னு பயந்துட்டதுனால என்னுடைய ஹக்கா சொல்றேன், இந்த மயான அமைதியை கலைப்பதற்காகத்தான் நான் அன்னைக்கு அலையக்கடன் அறக்கட்டளை சார்பா உசாமாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போஸ்டர் ஓட்டுனதும், ஜனாசா தொழுகை நடத்தினதும், ராயிப் ஜனாசா நடத்தினதும், மீடியாவை கூப்பிட்டதும் இந்த மயான அமைதியை கலைப்பதற்காகத்தான்.
அல்ஹம்துலில்லாஹ் அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாம தொழுகை நடத்தணும் தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அன்னைக்கு அசர்ல, மகரிப்ல, இஷால எல்லா பள்ளியும் தொழுகை வச்சிருக்காங்க. சோ இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதனால அன்னைக்கே மீடியாக்கள் கேட்டாங்க, நீங்க இப்ப உசாமா பின் லாடனை மூத்தானதை வச்சு நீங்க தொழுகை நடத்துறீங்க, அவரை வச்சு ஏதாவது இயக்க ஆரம்பிக்க போறீங்களா, உசாமா முன்னேற்ற கழகம் அல்ல உசாமா தௌஹீத் ஜமாத் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறது, நான் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு அந்த ஐடியாவும் கிடையாது. இல்லன்னா நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட வெளிப்படையா சொல்றேன், அல்லாஹ் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு. அன்னைக்கு ஏற்பட்ட பாப்புலாரிட்டிக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் CNN IBL இருந்து போனு, UNA செய்தியில இருந்து போனு, எங்கேயோ உலகம் ஃபுல்லா இருந்து. ஏன்னா இந்தியாலேயே ஜனாசா தொழுகை உசாமா பின் லாடன் ரஹ்மத்துல்லாஹி நடந்து 2 இடம். ஒன்னு மக்காப்பள்ளி, இன்னொன்னு கல்கத்தால திப்பு சுல்தான் மஸ்ஜித். கல்கத்தா திப்பு சுல்தான் மஸ்ஜித்ல ஒரு இமாம் தொழுகை வச்சிருக்காரு. அது கூட ஜும்மால தொழுகை வைக்காம அசர்ல தொழுகை வச்சிருக்காரு. அதனால பெரிய பிளாஷ் ஆகல. மக்காப்பள்ளி ஜும்மா தொழுகை வச்ச உடனே உலகம் பூரா பிளாஷ் ஆகி போச்சு. நார்த் இந்தியா பத்திரிகைலாம் போட்டிருக்காங்க. நார்த் இந்தியா பத்திரிகைலாம் எனக்கு அந்த நேரத்துல பாப்புலாரிட்டி வச்சு நானும் ஒரு இயக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, இன்னைக்கு நானும் ஒரு தலைவரா இருந்திருப்பேன். எனக்கு பின்னாடி 1000 பேர் இருந்திருப்பாங்க. என்ன அடிக்கிறதுக்கு 200 பேர் பள்ளி உள்ள தைரியமா வந்திருக்க மாட்டான். நான் ஒரு இயக்கம், எனக்கு ஒரு ஷீல்ட் இருந்ததுனால. அன்னைக்கே நான் மீடியா அதான் சொன்னேன், எனக்கு இங்க பத்திரிகை இயக்கம் நடத்துறதோ இயக்கம் நோக்கம் இல்லைங்க. என்னோட நோக்கம் இந்த மயான அமைதியை கலைக்கணும், முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படும் பயத்தை கலைக்கணும். இது உசாமா பின் லாடன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துறது நாட்டு துரோகம் இல்ல, தேச துரோகம் இல்லைன்னு சொல்லிதான் நான் அப்ப சொன்னேன். அதாவது பிரபாகரன்ங்கிறது இந்தியாவில தேடப்படும் குற்றவாளி. விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்து இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளி. இந்தியாவுடைய பிரதமர் கொலை பண்ணவன், இந்தியாவுடைய எங்க விமான நிலையத்துல பாம்பு வச்சவன், இந்தியாவில பல இடங்கள்ல பாம்பு வச்சு இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட அந்த பிரபாகரனுடைய இறப்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இரங்க கடிதம் எழுதுறார் கருணாநிதி. அப்படிங்கும் பொழுது உசாமா பின் லாடன் இந்தியாவில் தேடப்பட்ட குற்றவாளி அல்ல, இந்தியாவுக்கு எந்த அநியாயம் பண்ணல. அப்படிங்கறத நாங்க ஜனாசா தொழுகை வச்சா என்ன தப்புன்னு கேட்டேன். உடனே வந்துட்டாங்க சீமானுடைய ஆளுகள்லாம், எங்களுடைய தலைவரை நீ தீவிரவாதம் சொன்னியா, தேடப்படும் குற்றவாளின்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி அதுக்கு எனக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க, போன்ல திட்டினாங்க, எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டேன். என்ன பண்றது, நம்முடைய அந்த நேரத்துல நோக்கம் மயான அமைதியை கலைக்கிறதா, மற்றபடி அதை வச்சு ஒரு பாப்புலாரிட்டி வாங்குறதோ ஃபேமஸ் ஆகுது வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் நாம எந்த அந்த ஒரு மயான அமைதியை கலைக்கணும்னு நினைச்சோமோ அது கலைஞ்சிருச்சு. மக்களுடைய பயத்தை தெளிவிக்கணும் அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சிருச்சு. போதும், முடிச்சிருங்க. நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களுக்கு